சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். சூப்பர்னா, டைமிங் ரைமிங்லாம் செம்மையா இருந்தது. மைனாரிட்டிஸ் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படியே இந்த இந்து மக்களையும் கொஞ்சம் காப்பாத்துங்களேன். உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியே 100 வருஷ கோயிலை இடிச்சிருக்கேன். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோயில். பாத்தீங்களா என்னென்ன பேசுறாங்கன்ட்டு. அது மட்டும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். என்னங்க உதயநிதி ஸ்டாலின் உங்க முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிவிக்கு எம்எல்ஏ முஸ்தபாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களும் பெரியாரை வச்சிருக்கோம், அம்பேத்கரை வச்சிருக்கோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்துல இறங்குறோம் சொல்லிட்டு ட்விட்டர்ல போயிட்டு we are not against any religion அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இவங்களுக்கு சனாதன தர்மத்தோட டெஃபினிஷனே தெரியாம அதை எதிர்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன தலைவலிக்கு தலையே வெட்டிடணும் அதான் சொல்யூஷன்ன்ற மாதிரி இருக்கு. சனாதன தர்மம் 2 வார்த்தையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு. அதுல எல்லாரும் எதிர்க்கிறது இந்த கேஸ்ட் ஹைராக்கி, இந்த வர்ணாசிரமம் கீழே வர அந்த கேஸ்ட் ஹைராக்கி, கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா இதனால மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அதுக்கு இவங்க யூஸ் பண்ற டேர்ம் தான் சனாதன தர்மம். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி பேச போய் தான் தமிழ்நாட்டில் சனாதன தர்மம்ன்ற வார்த்தையை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஃபேமஸ் பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான புரிதலையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு தமிழ் மக்களுக்கு. வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது வந்து ஒரு மனிதர் எப்படி வாழணும், உன்னோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும், வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க சனாதன தர்மம் அப்படின்னா. இந்த வே ஆஃப் லிவிங்ல ஒரு பார்ட்டா வர்றது தான் இந்த வர்ணாசிரமம், இந்த கேஸ்ட் ஹைராக்கி. அதெல்லாம் மனிதர்கள் இதை ஃபாலோ பண்ணி பல வருஷங்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால டைரக்டா மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் முன்னாடி நிறைய விட்னஸ் பண்ணிருப்போம். அதனால தீண்டாமையை ஒழிக்கணும், கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கணும், அன்டச்சபிலிட்டி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். இதுக்கு எதுக்கு மொத்தமா சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்ன்றீங்க? யானை கிட்ட எவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு, அதை விட்டுட்டு பிச்சை இருக்கிறதா சொல்லுவியான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு.